மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்கணும்னா, தாவேகா செய்திகள் பகுதி 13ல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினுடைய ஒரு அதிரடியை பற்றி தான் நம்ம சேனல் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா 390 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. காணாமல் போன 9 பெண்கள் மற்றும் 9 குழந்தைகளை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக என்று தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. மக்கள் முன்னிலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த இதை பற்றி பார்ப்போம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் உறுதிப்படுத்தும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தொடர் தீவிர நடவடிக்கைகள் மூலம் 7 நாட்களில் 390 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழ்நாடு காவல்துறையின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் துரிதமான நடவடிக்கைகள், சமூக பங்களிப்புடன் கூடிய காவல் பணிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதை பற்றி பார்ப்போம். கடந்த 10/7/2026 முதல் 16/7/2026 வரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் மாவட்ட களப்பிரிவுகள் 390 புகார்களுக்கு இடத்திலேயே உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு 29 குற்ற வழக்குகள் பதிவு செய்ய வழிவகுத்துள்ளன. மேலும் காணாமல் போன 9 பெண்கள் மற்றும் 9 குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதே காலகட்டத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் 3.711 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதுடன் குற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ள 9572 இடங்களில் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அறிவுசார் குறைபாடுடைய 8 நபர்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வுக்கு அளிக்கப்பட்டது. 8 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டு 44 பள்ளி இடைநிற்றல் குழந்தைகள் மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் தூத்துக்குடி, தஞ்சாவூர் மற்றும் சென்னை மாநகரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை களப்பிரிவினர் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு வழங்கி துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யவும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யவும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினருக்கு உறுதுணையாக இருந்துள்ளனர். மேலும் அரியலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், திருப்பூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு, இணைய வழி அத்துமீறல், மிரட்டல் மற்றும் பெண்களுக்கு எதிரான பிற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் மயிலாடுதுறை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பள்ளி விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது மாணவிகளிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்து உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறுமி ஒருவரின் புகாரின் பேரில் சிறுமியை தவறாக சித்தரித்த புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிடுவதாக மிரட்டிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துரிதமான கள நடவடிக்கைகளை, சமூக பங்களிப்புடன் கூடிய காவல் பணிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் தனது சேவையை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறு இதில் கூறப்பட்டிருக்கு. மக்களை இதை தாண்டி நான் என்ன சொல்கிறதுக்கு வரேன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மக்கள் எல்லாம் அதிகமாக கூடுற இடம், பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்கோசரம் என்னென்ன விழிப்புணர்வு பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கூடக்கூடிய மாணவர்களோ இளைஞர்களோ மிக அதிகமாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நாம் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு கண்டிப்பாக அவேர்னஸ்ன்றது ஒன்று இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சைபர் கிரைம் டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரியான தவறான கம்ப்ளைண்ட் எல்லாம் எப்படி சைபர் கிரைமுக்கு டைரெக்டாக இது பண்ணுறது. ஏன்னா பெண்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது டைரெக்டாக நாம் அது ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு எப்படின்றது சொன்னாங்கன்னா, அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்பர் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டு டைரெக்டாக மக்களுக்கு, பெண்களுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பெண்களுக்கான விழிப்புணர்வு நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.